ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கை கொண்டு வந்தீங்க? हाथ है नहीं है இருக்கா இல்லையா? ஆற்றல் இருக்கிறோம். மியூசிக் சவுண்டு வருது, தம்பிமாருடைய கரங்கள் சத்தம் வருது, பாதிவருடைய கரங்கள் சத்தம் என்ன செய்யல? என்ன செய்யல? நான் சொல்லல, நீங்க தான் சொல்லிங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரபு இயேசு மசீஹ்க்கு ஜெய். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். ஆலயத்துக்குள்ள நம்முடைய கரங்கள் என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மள 2 கரங்கள் அழகா கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சரியா 9:30 மணிக்குள்ள ஆலயத்துக்குள்ள வந்தீங்க? எத்தனை பேர் 9:30 வந்தீங்க? எத்தனை முறை சொன்னாலும் நாங்க அப்படிதான் வருவோம். நீங்க எப்படியும் வந்துட்டு போங்க, எங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரை ஆராதிக்க முதலிடம் கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் இனி கிடைக்காது. அந்த சந்தர்ப்பங்கள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பணித்தளத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சம்பவங்கள் மிக துரிதமாக பல காரியங்கள் பல கோணங்களில் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. துணிகரமாக நாம் இருப்போமேயானால் பொல்லாங்கனுடைய கரங்களுக்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? நம்ம முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. 2 கையை நான் கொண்டு இருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மள எழுந்து நின்று ஒரு பாடலை நம்ம பாட போறோம். நல்ல கரங்களை தட்டி. சரியா? இயேசு ரட்சகர் பெயரை சொன்னா ஒரு பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடுவோமையானால் ஆவியானவர் நம்மோடு கூட மகிமைப்படுவதை நம்மால் உணர முடியும். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கரங்களை தட்டி எல்லாம் நடக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே. எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. ஆமென். வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. ஆமென். நன்மை செய்தாரே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டார். ஆமென். பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே. எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் எதையும் தாங்கும் சகிப்பு தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. எதையும் தாங்கும் சகிப்பு தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக, நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் அல்லேலூயா. எல்லாம் கிடைக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பாடலுடைய கவி என்ன சொல்லுது? இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்கும். என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இதே திருச்சபையில ஒரு பெண் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால், திருமணமானது, வயிற்றில் குழந்தையோடு கன்ஃபர்மேஷன் எடுத்த அந்த மகளோடு நான் பேசுகின்ற பொழுது அவள் சொன்ன ஒரு காரியம்,
இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மகள். வித்தின் 1 இயருக்குள்ள நான் அவளோட பேசுகின்ற பொழுது சொன்ன ஒரு காரியம், நான் அவட்ட கேட்டேன், இயேசு நான் உனக்கு யாருன்னு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரே ஸ்டேட்மெண்ட் சொன்னான், இயேசுதான் எல்லாம், எல்லாமே இயேசுதான். ஆமென். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி, என்னோடு இடைபடுகிறதற்காக நன்றி, நீர் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய பலத்த கரம் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் கூட பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்கப்பா. உங்க வார்த்தைகளை கொண்டு பேசுங்க, சாட்சிகளை கொண்டு பேசுங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி, இடைபடுகிறதற்காக நன்றி. நீர் ஒருவரே மகிமைப்படும். இயேசு ராஜாவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த, என்னை அழைத்து வந்த என் தேவனுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சபையின் போதகர், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அருமையான ஐயா அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபை ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சபை. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இந்த பெத்தானிய சபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லணும் ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம், the book of Luke chapter 19 verse 10, 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இங்கே வார்த்தை நமக்கு வெளிப்படுவதை நம்மால் உணர முடிகிறது. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். For the Son of Man came to seek and save the lost. ஆண்டவர் இழந்து போனதை தேடும்படியாக இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எதையா இழந்து போயிட்டோம்? என்னத்தை இழந்து போயிட்டோம்? என்ன இழந்து போயிட்டோம்? குளோரி சொல்லுமா. நம்ம என்னத்தை இழந்து போயிட்டோம்? என்ன இழந்திருக்கிறோம்? நிறைய இழந்திருக்கிறோம், நிறைய இழந்து கொண்டு இருக்கிறோம், அநேக காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தேடுகின்ற காலங்களில், ஆண்டவரை ஆராதிக்கின்ற காலங்களில், ஆண்டவரோடு சம்பாஷணை பண்ணுகிற காலங்களில் நாம் தேடின நன்மைகள், நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நாம் அவருக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், அநேக காரியங்களை இந்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வட மாநிலங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக பணித்தளத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய ஊழியர்கள், கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 5 ஊழியர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் அரோரா அப்படிங்கிற பணித்தளத்தில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அவருடைய போட்டோஸ் மீடியாவில் வந்தது, பேப்பர்ல வந்தது, பல காரியங்கள். அவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்ப்பீங்கன்னா, ஏதோ ஒரு கொலை குற்றவாளியை அழைத்து கொண்டு செல்வது போல மிக கொடூரமான ஒரு காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. பேப்பர் நியூஸ், மீடியாவில். இது உத்தரப்பிரதேச மாநிலம் அரோரா பணித்தளம் மாத்திரமல்ல, பக்கத்து மாநிலங்களாகிய மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சில பகுதிகளில் பணித்தளங்கள் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆலய ஆராதனை நடைபெறவில்லை.
ஆலய ஆராதனை நடைபெற முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கின்றன. மிஷனரிகள் தலைமறைவாய் இருக்கிறார்கள். ஊழியர்கள் அரஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரதாப்கட் அப்படிங்கிறதான ஒரு பணித்தளம். இந்த பணித்தளத்தில் இருக்கிற அநேக ஊழியர்கள் தலைமறைவாய் இருக்கிறார்கள். ஊழியம் செய்ய முடியாதபடி தடுக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க முடியாதபடி இந்த நாட்களில் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பணித்தளத்துல போர்க்களத்துல நிற்பது போல நின்று கொண்டிருக்கிற இந்த ஊழியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் அடுத்த மாதம் ஆன்டி கன்வென்ஷன் பில் பாஸ் பண்ணலாம் என்கிற ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் செபித்து கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு தெரியல. இன்றைக்கு தேசத்தில் விழிப்புணர்வு வரவேண்டிய, சபைகளில் விழிப்புணர்வு வரவேண்டிய சம்பவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அநேக காரியங்களை தேவனை தேடாதபடி இழந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம். இன்னைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதிகளை நாம் திருப்பிக் கொள்வோம். The book of Daniel chapter 3. தானியேல் 3ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பல சம்பவங்கள் அங்கே நடைபெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தேசத்தில் நடைபெறுகிற அசாதாரணமான காரியங்கள், துணிகரமான காரியங்கள், தங்களுக்கு சாதகமான சட்ட திட்டங்களை வளைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு தேசத்தில் பெருகி கொண்டிருக்கின்றன. நாம் போடுகிறதான ஓட்டு நமக்கு சரியாக நாம் எந்த கேண்டிடேட்டுக்கு போட்டிருக்கிறோமோ போய் சேர்கிறதா தெரியாது. உடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. துணிகரமாக நம்முடைய ரைட்ஸ் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. டோல்கேட்ல இப்போ நம்ம மகாராஷ்டிரா சில இடத்துல ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க. டோல்கேட்ல 4 வீலர் போகுதுன்னு வைங்களேன், என்ன வச்சிருப்பாங்க? ஃபாஸ்ட் ட்ராக் என்ன செஞ்சிருக்கணும்? 4 வீலர் என்ன செய்யணும்? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்? ஃபைன் சொல்றாங்க. டோல் கிராஸ் பண்ண உடனே உங்க பேங்க்ல பைசா இருக்குமா? எடுத்துக்கிடுவாங்களா? எங்க பேங்க்ல பைசா அப்படியே இருக்கும். எடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களோ ரயில் சொல்லுவாங்களா? அல்லேலூயா, சத்தம் வராது. ஏன்? அவன் உருவிடுறான். கேட்க முடியுதா? கேட்க முடியுமா? கூட ஒரு தடவை அவன் எடுத்துட்டா கூட நீங்க ஃபைட் பண்ண முடியாது. ஃபைட் பண்ண முடியாது. சம்பவங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. துணிகரமான காரியங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. ஒரு சின்ன ஒரு காரியம் தான் நான் சொல்றேன். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, தேசத்தில் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அநேக காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த இழந்து கொண்டிருக்கிற காரியங்களில் நம்பர் ஒன் நீங்க வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும்
நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் யாரை வணங்கினார்கள்? ஆண்டவராகிய தேவனை, தேவாதி தேவனை வணங்கினார்கள் என்று அதே அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற அனுபவம் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரையாரிட்டி, ஆண்டவருக்கு முதலிடம், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக மகிமைப்படுத்துகிற அனுபவத்தில் நீங்களும் நானும் சோர்ந்து போய் கிடக்கிறோம், வீழ்ந்து போய் கிடக்கிறோம், துணிகரமாய் நிற்கிறோம். இந்த சபையில ஃபுல் நைட் பிரேயர் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் வர்றீங்க? ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் வர்றோம்? ஆண்டவரை தேடுகிற காலங்கள் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சனிக்கிழமை எனக்கு லீவு தான், அப்படி லீவு கிடைச்சா ஃபுல் நைட் பிரேயருக்கு வந்துருவேன்னு சொல்லி கமிட்மெண்ட் போனவங்களாம் சொன்னவங்களாம் எங்க போயிட்டு இருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடைக்கப்பட்ட காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அடைக்கப்படுகிற காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு பல இடங்களில் ஊழியத்திற்கு விரோதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு பணித்தளத்தில் எவ்வளவு பதட்டமான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோமேயானால் நம்மை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முதலிடம். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படுமா? கொஞ்சம் இல்ல, நிறைவாய் கொடுக்கப்படும், ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் நீங்கள் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுப்பீர்களானால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை அவர் தந்து உங்களை நடத்துவார். ஆமென். யோபு 37:5 சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் ராஜாவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ராஜா ஒரு ஆர்டர் போட்டா போதும் எல்லாரும் சிறைச்சேதம் பண்ணி விடுவார்கள். அவ்வளவு பயங்கரமான சட்ட திட்டங்கள் நிறைந்த அந்த பகுதியில வைராக்கியம் கொண்டு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற அனுபவம் நம்மிடம் இருக்கிறதா? நம்மிடம் இருக்கிறதா? ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் முதலிடம் கொடுங்கள். கர்த்தருக்காக முதலிடம் கொடுங்கள். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10வது வாக்கியம் எப்படியாக சொல்லுகிறது? Psalms 9:10 வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். ஆண்டவரை தேடுகிற காரியங்களில் முதலிடம் கொடுக்கணும், முதலிடம் கொடுக்கணும். கடந்த அக்டோபர் மாதம் 28, 29 2 நாட்கள் நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலம் தனோரா அப்படிங்கிற பணித்தளத்துல 2 நாள் வாலிபர் முகாம் வைத்திருந்தோம். என்னுடைய எதிர்பார்ப்பு 1500 2000 வாலிபர்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த 28, 29 இந்த 2 நாட்கள் இந்த வாலிபர் முகாமுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது 27ஆம் தேதி மாலையில் நாக்பூர்ல இருந்து இன்னும் பல பகுதிகளில் இருந்து ஹையர் அத்தாரிட்டி பர்சன்ஸ், கமிஷனர்ல இருந்து மிஷன் காம்பவுண்டுக்குள்ள வந்தாச்சு. 2 நாள் மீட்டிங் நீங்க என்ன செய்யக்கூடாது? கேன்சல் பண்ணுங்க, நடத்தக்கூடாது. எங்களுக்கு மேலிடத்திலிருந்து என்னது? பிரஷர். நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மத்தியானமே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. மிஷனரிகள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. 4 மணி ஆகிவிட்டால் அநேக வாலிபர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்த நாள் கொடுகைக்கு சுமார் 180 200 வாலிபர்கள் முந்தின நாள் மாலையிலே வந்து விட்டார்கள். சாயங்காலமும் அதே டீம் வந்து இந்த மீட்டிங் நடத்தக்கூடாது, எங்களுக்கு மேல இருந்து பிரஷர் இருக்கு, நடத்தாதீங்கன்னு சொல்லி பிரஷருக்கு மேல பிரஷர்.
மிஷனரிகள் என்ன செய்வது தெரியாதபடி அந்த 2 நாள் முகாமை கேன்சல் பண்ணாங்க. நாக்சல்வாதிகளின் ஆதிக்கம் நிறைந்த பகுதியில திறந்த வாசல்கள் இருந்த காலங்கள் அடைக்கப்பட்டு இன்னைக்கு உரிமைகள் பறிக்கப்படுகிறது. நம்முடைய சொந்த காம்பவுண்ட்ல கூட ஒரு மீட்டிங் நடத்துவதற்கு கெஞ்சி நிற்க வேண்டிய அவல நிலைமைகள் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இழந்து கொண்டிருக்கிற அந்த இழப்பில ஆண்டவரை தேடுகிற அனுபவத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். தேடுங்கள், ஆண்டவருக்கு பிரையாரிட்டி கொடுங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். எதுவா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 18, 19 16, 17 வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? முக்கியமான ஒரு வார்த்தை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று வைராக்கியம் கொள்ளுகிறார்கள். being zealous for the Lord. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற காரியம், கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற காரியம். இன்னைக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற காரியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற வைராக்கியம் நம்மிலே குறைவுபட்டு கொண்டிருக்கிறது. என்கிட்ட இருக்கிற வைராக்கியம் என் பிள்ளைகள்கிட்ட இருக்குமா எனக்கு தெரியாது. ஆனா அவங்களை ட்ரெயின் பண்ண வேண்டியது என் மேல விழுந்த கடமை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு 9:30 சர்வீஸுக்கு 9:15 என்ன செய்யணும்? போகணும். சில பிள்ளைங்க 9 மணி வரை 9:15 வரைக்கும் தூங்கிட்டு அடக்காங்களாம். இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆலயத்துக்கு. துணிகரமான காரியம். தெய்வத்துக்கு வைராக்கியம் இல்லாதபடி துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் தேசத்தில் சபைகளில் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கான வைராக்கியம் எங்கே? கிறிஸ்துவுக்கான வைராக்கியம் எங்கே? சில பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் சொல்லி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஒரு சகோதரி சொல்றான், என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் சொல்லக்கூடாதா? என் பிள்ளைக்கு நான் அட்வைஸ் பண்ணா என் பிள்ளைய நான் அடிக்க வருதுங்கிறான். எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள் பெருகிவிட்டார்கள். சில்ட்ரன்ஸ் obey your parents. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்துல பிரையாரிட்டி கிடைக்கலன்னு சொன்னா பிள்ளைகளின் லைஃப் நாசமாய் போய்விடும், நாசமாய் போயிடும். ஆண்டவருக்காக வைராக்கியம் இல்லாத நிலைமைகள் தேசத்தில் சபைகளில் பெருகி கொண்டிருக்கின்றன, பெருகி கொண்டிருக்கின்றன. இந்த 3 வாலிபர்களுக்கும் மரணம் நியமிக்கப்படுகிறது. ராஜாவை பார்த்து சேலஞ்ச் பண்றாங்க. உமக்கு தெரிஞ்சிருக்கணும், உமக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் கிறிஸ்துவை குறித்து மகிமைப்படுகிறேன், கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், கிறிஸ்துவை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிப்பார் என்று வைராக்கியம் பாராட்டுகிற வைராக்கியம் இந்த 3 வாலிபர்களுக்கு இருந்ததை நம்மால் உணர முடிகிறது. சில நாட்களுக்கு முன்பு ஒடிசா மாநிலத்துல தேவதலா அப்படிங்கிறதான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 6 குடும்பங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆராதித்துக் கொண்டிருந்தவர்களை கிறிஸ்தவ எதிர்ப்பு இயக்கத்தினர் ஒரு குறிப்பிட்ட நாளிலே சூழ்ந்து கொண்டு அந்த குடும்பத்தை ஊருக்கு நடுவில் கொண்டு வந்து அவர்கள் வீடுகளை எல்லாம் அழித்து விட்டார்கள். வீடுகளை எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டார்கள். அவருடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள். விவசாய நிலங்கள் பாழ்படுத்தப்பட்டன. ஆடு மாடுகளை எல்லாம் அள்ளி கொண்டு போய் விட்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த 6 குடும்பங்களையும் கணவன் மனைவி பிள்ளைகளை அடி அடி என்று அடித்திருக்கிறார்கள். தாங்க முடியாத அடிகளோடு அவங்க சொல்றாங்களாம், இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலித்து அந்த கிராமத்துல இருக்கலாம், இல்லாவிட்டால் இருக்க முடியாது என்று சொல்லி அவர்களை துணிகரமாக அடிக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம், நான் செத்தாலும் கிறிஸ்துவுக்காக சாவோம்,
நாங்கள் செத்தாலும் கிறிஸ்துவுக்காக சாவோம், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக. எங்கள் இயேசு எங்களுக்கு போதும் என்று அந்த அடிகளை வாங்கி கொண்டு ஊரை விட்டே ஓடினவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த கிராமத்துக்குள் போக முடியவில்லை. அவருடைய சொந்த வீடுகளுக்குள் போக முடியவில்லை. இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய விசுவாசிகளின் வீடுகளில் ஆங்காங்கே தங்கி இருக்கிறார்கள். விசுவாசிகள் அவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வைராக்கியம் எங்கே? இவங்க சேலஞ்ச் பண்றாங்க பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், நாம் இழந்து கொண்டு இருக்கிற காரியம். நம்பர் 1, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதை இழந்து கொண்டிருக்கிறோம். நம்பர் 2, கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுவதை இழந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம், அநேக காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினபடியினால் இந்த காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். மூன்றாவதாக தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தானியேல் சாப்டர் 3 verse 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்புடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. Dedicating oneself to the Lord. ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறதான அர்ப்பணிப்பு, தங்களையே அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு. ஆலயத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பொறுப்புல நம்முடைய பிரையாரிட்டி என்னவாக இருக்கிறது? என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஓட்டம் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது? இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நான் நினைக்கும் பொழுது எனக்கு அசோக்குமார் அண்ணன் அப்படி ஞாபகம் வந்துட்டே இருந்தாங்க. அசோக்குமார் அங்கிள் ஸ்கூல்ல ஆராதனை செய்து கொண்டு இருக்கும் பொழுது 2006ஆம் வருஷம் பெத்தானியா அப்படிங்கிற ஒரு ஆலயம் ஸ்கூல்ல, அதுக்கு முன்னாலே ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆராதனையில ஒரு சின்ன ஸ்கூல் தான். கொயர் மாஸ்டர் டேனி என்ன நினைச்சு போவாங்க இந்த நேரம். ஒரு சின்ன இடம் தான். அந்த சின்ன இடத்துலையும் ஆறுகள், அந்த சின்ன ஒரு கிளாஸ் ரூம்லையும் அநேக மக்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த அந்த அழகு, வீடு வீடாக ஓடுகிற ஜனங்கள், இரவு முழுவதும் வீடுகள் என்ன செய்வாங்க, சந்திப்பாங்க, ஸ்பான்சர்கள் சந்திப்பாங்க. அவர் அடிக்கடி சொல்லுவார், 1 மணிக்கு தான் நாங்கள் வருவோம் ஸ்டீஃபன், காலையில் 5 மணிக்கெல்லாம் என்ன செய்யணும், வேலைக்கு ஓடுவோம். ஆனால் எங்கள் மைண்டில் ஃபுல்லாக என்னதான் இருக்கும், அஸ் அ டீம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. காலையிலே ஓடுவோம், இந்த ஆலயத்தை கட்டினோம் என்று சொல்லுவார். நம்மை அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பு எங்கே? நம்மை புதுப்பிக்கிற இந்த புதுப்பிப்பு நம்மிடம் என்னவாக இருக்கிறது? இந்த ராஜா சொல்றான் பாருங்க, அவர்கள் தங்கள் சரீரங்களை அர்ப்பணித்தார்கள், ராஜாவின் கட்டளைகளை தள்ளினார்கள், ராஜாவின் கட்டளைகளை உதறினார்கள், என் கட்டளைகளை உதறினார்கள், தங்கள் சொந்த சரீரங்களை தெய்வத்துக்கென்று கொடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கலாத்தியன்ஸ் சாப்டர் 2 verse 20 வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை, சிலுவை என்கிற இந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தில் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து இந்த ராஜா சொல்லுகிறான் பாருங்கள். தங்கள் சொந்த சரீரங்களை தெய்வத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். நம்முடைய சரீரங்களை, இந்த ஆலயத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியான அந்த ஆலயம் கர்த்தருக்கு சொந்தம். ஸ்டீஃபன் என்கிற ஒரு சரீரம் தான், இது எனக்கு சொந்தம் கிடையாது.
இது தெய்வத்துக்கு சொந்தம். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க சரீரத்தை நீங்க நல்லா அழகுபடுத்தலாம், நல்ல ட்ரெஸ் உடுத்தலாம், அது தெய்வத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். உங்களை அல்ல. கிறிஸ்து வாழுகிற ஆலயம். இந்த இருதயத்தில் கிறிஸ்து வாழுகிறார். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற அனுபவம், கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற அனுபவம், நம்மை நாமே அர்ப்பணிக்கிற ஒரு தியாக பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த 3 பேரையும் அந்த ராஜா சொல்றான் பாருங்க, 3 பேரை தானே நம்ம தூக்கி போட்டோம். எரிகிற அக்கினி சூளையில 3 பேரை தானே நம்ம போட்டோம். அந்த ராஜாவின் கண்களுக்கு தெரிகிறது 4வது ஒரு நபர் இருக்கிறார். இந்த 4வது நபரின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து, கிறிஸ்துவுக்கு வைராக்கியம் பாராட்டி, கிறிஸ்துவுக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் தெய்வத்தினுடைய மகிமை நிழல் போல உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த 5 ஊழியர்களை சிறைச்சாலையிலே அடைத்திருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக அடைச்சாங்க? நீங்க பிரீச் பண்ணீங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொன்னீங்க, அவங்க ஒன்றும் பெரிய காரியங்கள் செய்யலை. இப்படி ஆராதனை நடக்கும் பொழுது வீடியோ எடுத்து இவங்க மதமாற்றம் பண்றாங்கன்னு சொல்லி அடைச்சிட்டாங்க. இவ்வளவுதான். 55 நாட்கள் ஆகிறது. என்றைக்கும் ஜெயில தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன காரணத்துக்காக உள்ள போட்டாங்க? ஆண்டுடைய வார்த்தையை சொன்னாங்க, மதமாற்றம் பண்றாங்கன்னு சொல்லி ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ரெவரண்ட் சுனில் வாரத்துக்கு 2 முறை அவங்களை பார்த்துட்டு வர்றாங்க. அவங்களை பார்த்து பேசி கொண்டு இருக்கும் பொழுது, இங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சந்தோஷமா ஒரு காரியம் சொன்னாங்களாம். ஐயா, உள்ள ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க ஜெயில்ல, அவங்களோட நாங்க பேசணும். அவங்க ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி. அப்ப நாங்க கேட்டோம், நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி. நான் 2 பேரை கொலை பண்ணிட்டேன், அதனால என்ன செய்யிருக்காங்க, என்னை உள்ள போட்டிருக்கிறாங்க. இன்னொருத்தன் சொன்னானா, நான் இப்படி ஒரு கடுமையான காரியத்தை செஞ்சுட்டேன், பொல்லாத காரியத்தை செஞ்சுட்டேன், திருடிட்டேன், அதனால என்ன உள்ள போட்டிருக்கிறாங்க. இவங்க சொன்னாங்களாம், இயேசுவின் வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும், அதனால எங்களை உள்ள போட்டிருக்காங்கன்னு அவங்க சிரிச்சாங்களாம். அந்த இயேசு யாருயா? அந்த இயேசு யாருன்னு சொல்லி ஜெயில இருக்கிறவங்க, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்கும் பொழுது இவங்க சொன்னாங்களாம், அந்த இயேசு தான் உன்னையும் என்னையும் படைத்தவர். அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அவங்க கேட்டாங்களா, இதுக்கு அவங்கள போட்டாங்க. அவர் யார் எப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் அந்த மிஷனரிகளையும் சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். கிறிஸ்துவுக்காக முதலிடம், கிறிஸ்துவுக்காக வைராக்கியம், கிறிஸ்துவுக்காக தங்களையே அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோமேயானால், தானியேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நாமத்திற்காக, கிறிஸ்துவின் சாட்சிக்காக ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நாம் இழந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகம். நான் 3 காரியங்களை சொல்லிருக்கிறேன். முதலிடத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல. 2வதாக ஒரு காரியம் வைராக்கியம் பாராட்டுகிற காரியத்துல. இன்னும் ஒரு காரியம் நான் சொன்னேன், தங்களையே அர்ப்பணிக்கிற காரியத்துல. இதை ஆண்டவருக்காக நாம் செய்வோமையானால் இந்த உலகத்தில் மாத்திரம் கர்த்தர் நம்மை உயர்த்த மாட்டார், பரலோகத்திலும் நமக்கு உயர்த்துவார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நாம் இழந்து கொண்ட காரியத்தை, இழந்து கொண்டிருக்கிற காரியத்தை புதுப்பித்துக் கொள்ளுவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான அப்பா, இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசினீர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையின்படி அநேக காரியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உமக்கு முதலிடம் கொடுக்கிற காரியத்தை, உமக்கு வைராக்கியம் பாராட்டுகிற காரியத்தை, உமக்காக எங்களையே அர்ப்பணிக்கிற காரியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை பெற்று உமக்கென்று வாழ எங்களை தகுதிப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.